எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே உன் ஆள் மனசுல உனக்கு மட்டும் இல்ல யாருக்குமே கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என் மீனாட்சிக்கு நடக்கிற அந்த கல்யாணத்தை நிறுத்திட்ட. நீ கல்யாணம்னா கழுத்துல 3 முடிச்சு போடுறதுன்னு நினைக்கிறேன். ஆனா அது அப்படி கிடையாதுடா. கல்யாணம்ன்றது 2 குடும்பமும் சேர்ந்து நின்று செய்யணும். என்னக்கா மூட் அவுட்ல இருக்க? சிவா ஃபோன் பண்ணாரு. என்ன சொன்னாரு? நான் ஃபோன் எடுக்கவே இல்லை. பேசுக்கா. அக்கா நம்ம மீனா அக்காவுக்காக பேசுக்கா. யோசிக்காத, உடனே அவருக்கு திரும்ப கால் பண்ண. ஹலோ, சொல்லுங்க. நடந்த தப்பு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அப்படி சொல்றதுக்காகலாம் நான் ஒன்றும் ஃபோன் பண்ணல. நான் ஃபோன் பண்ணதுனால காம்ப்ரமைஸ் ஆயிட்டேனோ இல்லை இறங்கி வந்து உன்னை மன்னிச்சிட்டேனோன்னு நீ நினைக்காத. நீங்க எப்பவுமே உங்க ஸ்டேட்டஸை விட்டு இறங்க மாட்டீங்கன்னு எனக்கு தான் நல்லா தெரியுமே. உண்மையை சொல்லணும்னா நான் நினைச்சதை விட இப்போ நீங்க பெட்டரா தான் நடந்துக்கிறீங்க. என்ன சர்க்காஸ்டிக்கா பேசுற மாதிரி தெரியுது? உங்களை இலக்காரமா பேசுறதுக்கோ இல்ல எதிர்த்து பேசுறதுக்கோ எனக்கு தகுதி இல்லைங்க. பரவாயில்லையே, ரொம்ப மரியாதையா பேசுற. இதே மாதிரி நீ ஆரம்பத்துல இருந்து நடந்திருந்தன்னா இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்காது. இனிமேல் அதை இப்படி பேச பழகிக்கோ. சரிங்க. மீனாட்சி சுந்தர் கல்யாணம் பிளான் பண்ணபடி கரெக்டா நடக்கணும். நடந்த சண்டைனால கல்யாணத்துல எந்த கன்ஃபியூஷனும் வரக்கூடாது. நானும் இதே தான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்லணும்னு நினைச்சேன். பெரிய மனசோட இந்த கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். மீனாட்சிட்ட போனை கொடு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி. அக்கா, சிவா லைன்ல உன்கிட்ட பேசணுமா? ஹலோ. மீனாட்சி, உங்களுக்கும் சுந்தருக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். தைரியமா இருங்க. நடந்த விஷயம் எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. ஒரு நிமிஷம். பொண்ணா பிறந்தது சாபமா? என்னது? பொண்ணா பிறந்தது சாபமான்னு கேட்டேன். புடிச்சவனை காதலிக்கிறது பாவமான்னு கேட்டேன். அக்கா, காதலிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு என் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் உங்ககிட்ட தலை குனிஞ்சு நிக்கணுமா? நீங்க எவ்வளவு வேணும்னாலும் கேவலப்படுத்துவீங்க, நாங்க அதை பொறுத்துக்கணுமா? அக்கா, உங்களுக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்கு ஏன் தங்கச்சி மேல கை வைக்கிறதுக்கு? அக்கா, என்னக்கா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க?
சாரிங்க. ஐம் வெரி வெரி சாரி. எங்க அக்காக்கு பதிலா நான் சாரி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. எனக்கு சாரி சொல்றதெல்லாம் இருக்கட்டும். உங்க அக்காவை கூப்பிட்டு உட்கார வச்சு கிளியர் கட்டா புரிய வை. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல தாலி கட்டுறப்ப ஏதாவது மனசு மாறிட போறா. அப்புறம் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும். ஆ. அக்கா என்னக்கா இது? இப்படி ஒரு கல்யாணம் எனக்கு தேவையில்லை சக்தி. அக்கா இப்படி எல்லாம் சொல்லாதக்கா ப்ளீஸ்க்கா. அக்கா அக்கா ப்ளீஸ் நீங்க என்ன சொன்னாலும் சரி, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அக்கா ப்ளீஸ் கா இல்ல சொல்லாதக்கா. ப்ளீஸ்க்கா. எங்களுக்காகவது ஒத்துக்கையே. உங்களுக்காக தான் சொல்றேன், என்ன விட்டுரு. அக்கா ப்ளீஸ்க்கா. சுந்தர் இல்லாம உன்னால வாழ முடியுமா? மனசு தொட்டு சொல்லு. இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. தயவு செஞ்சு இந்த பேச்சு எடுக்காத, விட்டுரு. அக்கா Please ப்ளீஸ்க்கா. அக்கா, முடியாது. அக்கா, அக்கா, please முடியாது. அக்கா, Please please அக்கா, அக்கா, please please அக்கா. அக்கா, சொல்லுக்கா, Please, என் please செல்ல அக்கா. கலை. Please அக்கா. ஏய், சரி சொல்லுக்கா. சரி 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 சரி. உங்க எல்லாருக்காகவும் நான் சுந்தர கல்யாணம் பண்ணிக்கிறேன். எல்லாரும் அமைதியா இருந்தா எப்படி? யாராவது ஒருத்தர் ஐடியா கொடுங்க. என்னன்னு தெரியல, ஏதோ பயமா இருக்கு. இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமா நானும் சிவாவும் கல்யாணத்துக்கு வந்தா உங்க சித்திக்கு சந்தேகம் வராதா? இவ்வளவு சண்டைக்கு அப்புறமும் நீங்க 2 பேரும் வந்திருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுவாங்களே தவிர சந்தேகப்பட மாட்டாங்க. என் சித்தியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேரும் கெஸ்ட், அவ்வளவுதான். நீங்க சொல்றது சரின்னு தான் படுது. அப்ப ஸ்ட்ரைட்டா கல்யாணத்துக்கே போயிடலாம். நம்ம பிளான் பண்ணபடி நான் மீனாட்சி கழுத்துல தாலி கட்டிடுறேன். ம். சிவா, நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ம்? நீங்க 2 பேரும் மீனாட்சியோட அப்பா அம்மாவை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறீங்க. நான் எங்க அம்மாவால வரப்போற ப்ராப்ளத்தை பத்தி யோசிக்கிறேன். ப்ரோ, கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மாவை சமாளிச்சுக்கிறேன் நீ தானே சொன்ன? சொன்னேன் தம்பி, அது கல்யாணத்துக்கு அப்புறம். கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா ஒன்ன தாலி கட்ட விட மாட்டாங்க. ப்ரோ, அவங்களுக்கு ஏன் ப்ரோ தெரிய போகுது? டேய், ஆல்ரெடி நீ லவ் பண்ற பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அம்மா ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம கணபதி மாமா எங்க போனாலும் ரேடார் மாதிரி நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். நம்ம இப்ப இருக்கிற டென்ஷன்ல அவனுக்கு தெரியாம மறைஞ்சு போற தலைவலி எல்லாம் நமக்கு தேவையா? ஒரு வேளை அவனுக்கு தெரிஞ்சதுன்னு வை, இம்மீடியட்டா அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவான். அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மாக்கு தெரிஞ்சதுன்னு வை, அவ்வளவுதான். அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இங்க பாரு ராஜா, நாளையில இருந்து கல்யாண வேலை ஸ்டார்ட் ஆயிடும். உனக்கும் மீனாட்சிக்கு கல்யாணம் நடந்த உடனே யார் யார் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே நமக்கு தெரியாது. நாளைக்கு நம்ம கல்யாணத்துக்கு போயிட்டு வர 1 டே ஃபுல்லாவே ஆகும். நைட்டு நம்ம வீட்டுக்கு திரும்ப வரலன்னு வச்சுக்கோ, அம்மாக்கு கண்டிப்பா டவுட் வரும். அம்மாக்கு டவுட் வந்தா அவ்வளவுதான், உடனே மீனாட்சி கல்யாணத்தோட லிங்க் பண்ணி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்ல ராஜா, மண்டபத்துக்கு நேர்ல வந்து பார்க்க 100% சான்ஸ் இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம் சிவா? நானும் அதான் யோசிச்சுட்டே இருக்கேன். எவ்வளவு பெரிய ப்ராப்ளத்துக்குமே சொல்யூஷன் ரொம்ப சின்னதா தான் இருக்கும். அதுவும் மைண்ட் ப்ரெஷர்ல இருக்கும்போது மாட்ட மாட்டேங்குது. ப்ரோ, நீ எப்பயுமே அங்கிட்டு இங்கிட்டு நடந்து நெத்தில கை வச்சு இப்படி இப்படி யோசிப்பியே, அந்த மாதிரி எதனா ட்ரை பண்ணு ப்ரோ, ஐடியா வரும். டேய், கொஞ்சமாவது சீரியஸா இரு. கல்யாணம் உனக்கு. யோசிக்க தான் நீ இருக்கியே ப்ரோ. இப்போ ஒருத்தன் கார்த்திக், எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இது ஓகேவான்னு சொல்லுங்க. எனக்கு அர்ஜென்ட்டா பெங்களூர்ல பிசினஸ் மீட்டிங் இருக்குன்னு சொல்லி கிளம்புறேன். டேய், நீ என்ன பண்ற? எனக்கு இங்க இருக்க போர் அடிக்குது, நானும் அண்ணன் கூட போறேன்னு சொல்லி அம்மா முன்னால நீ சொல்லி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு என் கூட வர்ற. நம்ம லக்கேஜோட கிளம்பி வெளியில போறோம். இங்கேயே எங்கேயாவது ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குறோம். நாளைக்கு ஈவினிங் ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆகும், மண்டபத்துக்கு போறோம். எப்படி இருக்கு இந்த ஐடியா? சிம்பிளி சூப்பர். ப்ரோ,
எனக்கு ஒரு டவுட்டு. கேள்றா. நம்ம வீட்ல இருந்து கிளம்பி எங்க போய் தங்கினாலும் நம்மள ஃபாலோ பண்ற ஜேம்ஸ் பாண்ட் மாமா நம்மள கண்டுபிடிச்சிட்டாருனா? ஏய், இவ்வளோ யோசிச்சேன்னா அதுக்கு என்னன்னு யோசிக்க மாட்டேனா? அதுக்கும் ஒரு பிளான் இருக்கு. பெங்களூருக்கு 2 ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்றோம். நேரா ஏர்போர்ட்ல போய் இறங்குறோம். டிரைவரை அனுப்பிச்சு விட்டுறோம். டிரைவர் நேரா வீட்டில் வந்து அம்மா கிட்ட கிளியரா சொல்லிடுவான். அம்மாக்கு நம்ம மேல எந்த டவுட்டும் வராது. போர்டிங் பாஸ் வாங்கிட்டு 1 hour ஏர்போர்ட்ல டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அதுக்கப்புறம் டாக்ஸி பிடிச்சு வந்து ஒரு ஹோட்டல்ல ரூம் புக் பண்றோம். அங்க இருந்து கல்யாணத்துக்கு போறோம். சூப்பர் ப்ரோ. கார்த்திக், நீங்க தாரணியை கூப்பிட்டுட்டு நேரா கல்யாண மண்டபத்துக்கு வந்துருங்க. ஓகே சிவா. டன். உட்கார். அக்கா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அன்னைக்கு கோயிலுக்கு போகும்போது மூஞ்ச பாவமா வச்சுக்கிட்டு சுந்தர பார்க்கவே முடியல, இதான் லாஸ்ட் டைம்னு அழுதுகிட்டே சொன்னல. அதுக்கப்புறம் அவர் நலங்குக்கு வந்தாரு. அப்படி இப்படின்னு அவரை பார்க்க முடியலன்னு எப்பவுமே நீ பாத்துக்கிட்டே தான்க்கா இருக்க. ஆனா நீ சுந்தர பார்த்ததுக்கு அப்புறம் எங்களை பாக்குறியோ இல்லையோ, அவரை மட்டும் நீ பாத்துக்கிட்டே தான் இருக்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி, சும்மா இரு. அக்கா அதுவும் சரிதான். கல்யாணத்துக்கு முன்னாடி தான் இந்த லவ் எல்லாம், கல்யாணத்துக்கு அப்புறம் ஆளே மாறிடுவாங்க. சுந்தர் மட்டும் விதிவிலக்கா என்ன? ஏய், ஏய் இருடி, பேசிட்டு இருக்கல. அவர் அந்த மாதிரி ஆளு ஒண்ணு இல்ல. சுந்தர் எப்பவும் மாறாம இதே மாதிரி தான் இருப்பாரு. இருப்பாரு. அக்கா, என் கிளாஸ்மேட் ரேஷ்மாவோட அக்கா வாணிய லவ் பண்ணி ஒருத்தர் கல்யாணம் பண்ணாரே பிரசாந்த்னு, அவரை ஞாபகம் இருக்கா? இந்த ஏரியாவே மறக்காத அந்த லூச. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என் கண்ணை நிமைக்குள் வாழும் வாணியை கட்டி கொடுக்கும் வரை தர்ணான்னு பெரிய போஸ்டர் எல்லாம் அடிச்சு ஊரெல்லாம் ஒட்டினானே, அந்த ஆள் தானே? அந்த லூசே தான். இப்ப அந்த பிரசாந்த் என்ன பண்றான் தெரியுமா? நைட் 1 மணிக்கு முன்னாடி வீட்டுக்கு வரதே கிடையாதா. அதே மாதிரி காலையில 6 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறானா. ஏன்னா பொண்டாட்டி மூஞ்ச அவனால பார்க்கவே முடியலையா. பொண்டாட்டி பேசினாலே எரிச்சலா வருதா அவனுக்கு. சாமியார் ஆகுற அளவுக்கு ஆளே மாறிட்டானா பாத்துக்கோங்களேன். ஏய், சும்மா அள்ளி விடாத. இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? பிரசாந்தோட தங்கச்சியும் என் கிளாஸ்மேட் தான். இது பாருக்கா, பொதுவாவே பசங்க கல்யாணத்துக்கு முன்னாடி உயிரியே கொடுப்பாங்க. அப்ப அவங்களுக்கு பிடிச்ச ஒரே ஆளு அவங்க லவ்வர் மட்டும்தான். அதே கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த உலகத்திலேயே அவங்களுக்கு பிடிக்காத ஒரே ஜென்மம்னா அது அவங்க பொண்டாட்டி தான். நீ சொல்ற மாதிரி தான் மேக்ஸிமம் ஜென்ஸ் இருப்பாங்க. ஆனா சுந்தர் அப்படி கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம அப்பாவை பாக்குறோம்ல, எதுக்குமே அவர் அம்மா மேல கோவப்பட்டதே இல்ல. காரணம் என்ன? ஆத்மார்த்தமான அன்புதான். அட போக்கா, எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு இரு. அம்மா கிட்ட சொல்லலாமா? சொன்னா தேவையில்லாம அம்மாக்கு தான் சிரமம். என்னடி சின்னவளே, என்ன பேரஞ்ச மாதிரி நிக்கிற? அம்மா, அது ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும். சொன்னா நீ தப்பா எடுத்துப்பியாம்மா? நீ சின்ன வேலடி, பெரியவ. அதுவும் என் மாமியார் மாதிரி பேசுற. என்ன விஷயம்னு சொல்லுடி. அது தப்பா எடுத்துக்கிறதா இல்லையான்னு அப்புறம் பார்க்கலாம். அதாம்மா, நீ கேளு. வா. அம்மா, கேளுமா. அம்மா, கேளுமா. மறுபடியும் துர்கா டென்ஷனா இருக்கா. அப்போ அவ கோயில்ல நடந்துக்கிட்டதெல்லாம் பொய்யா? இவ என்ன சொன்னா தெரியுமா? என்னம்மா சொன்னா? மீனாட்சி கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போயிடுவாளாம். இவளுக்கு அதை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கான். இந்த பெரிய மனுஷிக்கு பழைய விஷயம் எல்லாம் ஞாபகத்துக்கு வருதான்.
ஆமாக்கா நம்ம இந்த வீட்ல எப்படிலாம் இருந்திருக்கோம். படிக்கிற வரைக்கும் உன் சைக்கிள்ல தானே என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவ. ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரப்போ எனக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுப்பியே. இதே ரூம்ல உட்கார வச்சு எனக்கு எத்தனை நாள் மேக்ஸ் சொல்லி கொடுத்துருப்ப. ஏய் துர்கா, மேக்ஸ் படிப்பு பத்தி எல்லாம் பேசாத. அப்புறம் அக்கா புக் எடுத்து வச்சு சொல்லி தர ஆரம்பிச்சிடும். ஆமா இல்ல? ஐயோ அக்கா அதெல்லாம் விட்டுருக்கா. நம்ம எத்தனை நாள் இங்க உட்கார்ந்து கல்லங்காய் விளையாடி இருக்கோம். அக்கா உனக்கு ஞாபகம் இருக்கா? எப்பவுமே உன் செட்ல தானே என்ன சேர்த்துப்ப. அனு அக்கா எப்பவுமே கல்லாட்டம் தான் ஆடும். நிறைய நாள் சக்தி அக்காக்கும் அனு அக்காக்கும் சண்டை வரும். நீ தானே சமாதானப்படுத்துவ. எவ்வளவு நாள் நம்ம பாண்டி கேரம் போர்டு இதெல்லாம் விட ஓப்பில கேட்டப்ல எல்லாம் ஆடி இருக்கோம். ரொம்ப ஜாலியான டேஸ்க்கா அதெல்லாம். அக்கா இன்னைக்கு முழுக்க அந்த விளையாட்டெல்லாம் விளையாடலாம்க்கா. தங்கச்சி ஆசைப்படுறா, என்ன பண்ண போறீங்க? மா அவ சின்ன பொண்ணுமா, ஏதோ தெரியாம சொல்றா. இந்த வயசுல ஆனா நல்லா இருக்காதுமா. அம்மா ஏண்டி அப்படி சொல்ற? உன் வயசுல நாங்கெல்லாம் எல்லா விளையாட்டும் விளையாடி இருக்கோம். ஏன் நல்லா இருக்காதுன்ற? அப்படி சொல்லுமா. ஆ, சின்ன புள்ள கேக்குறால, இன்னைக்கு முழுக்க அவ சொல்ற மாதிரி விளையாடுங்க. தங்கச்சிய வருத்தப்பட வைக்காதீங்கடி. கதவை இழுத்து மூடுங்கடி. ஆ, கதவை எதுக்கு முடணும்? மா அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குமா. என்ன காரணம்? விளையாட்டுன்னு ஆரம்பிப்போம், ஆனா அது கடைசியில கலவரத்துல போய் முடியும். அதெல்லாம் உனக்கு புரியாது. சரி சரி, என்ன வேணா பண்ணுங்க, நான் போறேன். அம்மா நீங்களும் இருங்கம்மா விளையாடலாம். ஆ, அப்புறம் என் வேலையெல்லாம் நீ பாப்பியாக்கோ. போட்டேன். என்ன விளையாடலாம்? ஃபர்ஸ்ட் என்ன விளையாடலாம்? ஓப்பில்ல கேட்டப்பில்ல. ஓப்பில்ல கேட்டபில்ல lazy boys active girls sing a song ding dong ding a dong ping pong ping a pong oppilla caterpillar lazy boys active girls sing a song ding dong ding a dong ding dong ding a dong statue. நீதான் நாங்க மூணு பேரும் உன்னதான் சொன்னோம். என்ன சர்ப்ரைஸ் ஆவட்டீங்க? என்ன உனக்கு ஓவரா இல்லையா இதெல்லாம்? சரி ஃபர்ஸ்ட்ல இருந்து. Oppilla caterpillar lazy boys active girls sing a song ding dong ding a dong ping pong ping a pong Oppilla caterpillar lazy boys active girls sing a song ping pong ping a pong ding dong ding a dong statue. சிரி பாப்பா சிரி. நீ நைட்டார மாதிரி அழகா இருக்கடி. இதெல்லாம் சரியில்லை. நீ கல்லாட்டம் ஆடுற. நீ போய் சொல்ற. அதெல்லாம் கிடையாது. நீ அவுட் தான் சொன்னா கேளு. துர்கா நான் தான் ஃபர்ஸ்ட். இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட். ஆஹா இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட். நான் நான் இதெல்லாம் ஏய், சக்தி. போட்டேன். ஆஹா முடியாது. முதல்ல துர்கா ஆடட்டும். அவதானே சின்ன பொண்ணு. அவகிட்ட கொடு. சக்தி அவள கேக்குறால குடு குடு சொல்றல. குடு. குடு. நான் அப்பவே சொன்னேனே கேட்டியா? சரி வா வா அடுத்து நானு. வா வா பாத்து ஸ்லோவா போ போ எடு. ஏய் அவுட். நீ கோடி நான் அவுட்லாம் இல்ல. போங்க வா. இது பக்கம் வா. சரி இப்ப நானு. வா 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 ஐயோ மறந்துட்டேன் அங்க போடணும். ஓகேக்கா. என்னடி இந்த
விளையாட்டுக்கு போய் இவ்ளோ தடுமாறுறீங்க? ஏண்டி ஒரு பாண்டி கூட விளையாட தெரியாதா உங்களுக்கு? ஆ, நீங்க ஆடி காட்டுங்களேன் பாப்போம். ஏன் விளையாட மாட்டோமா? என்னை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? சின்ன வயசுல எல்லாம் பாண்டி விளையாடும் போது நான் தான் எப்பவுமே ஜெயிப்பேனாக்கும். அப்படியா? பாப்போம், பாப்போம். சரி எடுங்க பாப்போம். புடிங்க. அம்மா, தள்ளுங்க, தள்ளுங்க. போதுமா, நம்ம வீடு பழசு. ஏய், ஓடி. பாருடா. பாத்துமா. அம்மா, நீ தைரியமா ஆடுமா. அம்மா பாத்துமா. அம்மா, நீ தைரியமா ஜம்ப் பண்ணுமா. அம்மா ஏய் பாத்துமா. இருங்கடி.